Christmas! கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. இது ரொம்ப குளிரான ஒரு வின்டர் டே. குடும்பமே கிளம்பி ஷாப்பிங்க்கு ரெடியா இருக்காங்க. கிறிஸ்மஸ் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. டவுனே ரொம்ப ஆரவாரமா டெக்கரேஷன் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க பசங்களா. அப்பா, கிஃப்ட் கிடைக்க போற சீசன்ல நீங்க எங்களை இந்த மாதிரி சொல்றதே தப்பு. கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்தாச்சு. சூப்பர் டின்னர் சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா அன்பு, அப்புறம் சாண்டா கிளாஸ். சாண்டாவா? சாண்டா. நல்லது. சாண்டா அங்கதான் இருக்காரு பாருங்க. நாங்க இந்த சாண்டாவை சொல்லல, உண்மையானவரை சொல்றோம். ஆமா, அவர்கிட்ட 12 மாயாஜாலம் நிறைஞ்ச மான்கள் இருக்கு. இரவு நேரத்துல வானத்துல மேகத்துக்கும் நட்சத்திரங்களுக்கும் நடுவுல சூப்பரா பறந்து போவாங்க. ஆமா, அதுவும் உங்க வண்டியில கிஃப்ட் எல்லாம் இருக்கும் எங்களுக்காக தான். உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்மஸ் உண்மையிலேயே எதுக்காக? பிரசன்ட்ஸ்க்காக இல்ல, அது எதுக்காகனா கிறிஸ்மஸ் புட்டிங்காக. அது கிடையாது, கிறிஸ்மஸ் ட்ரீ தானே. அந்த சிட்டியோட ஒரு முக்கியமான பகுதியில ஒரு பெரிய சைஸ் கிறிஸ்மஸ் மரத்தை அவங்க ரொம்ப அற்புதமா உருவாக்கி இருந்தாங்க. அங்க பாருங்க, கிறிஸ்மஸ் ஸ்டார் இருக்கு. நானும் உங்க கூட போக போறேன். அதுக்கு இன்னும் உனக்கு வயசாகல சொல்லும். பாட்டு பாடி முடிச்சதும் அந்த குழந்தைங்க அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எது எப்படியோ அவங்க ஒரே ஒரு வீட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க எதனால அப்படி பண்ணாங்க? அது மிஸ்ஸஸ் கிரிங்கிளோட வீடு. ஓ, அந்த மோசமான கோவக்கார லேடி. இவ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் அவங்கள கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. சாண்டா வந்தாலும் ப்ரூமெல்லாம் அடிப்பாங்களா? என்ன? ஆமா, சாண்டா பண்ற நல்ல விஷயங்களுக்கு இடைஞ்சலாவே இருக்காங்க. நம்ப முடியுதா? எதுக்காக அவங்க அந்த மாதிரி செய்யணும்? அவங்களுக்கு கிறிஸ்மஸ்னா பிடிக்காதா? ஆமா ஆமா, அவங்களுக்கு கிறிஸ்மஸ் பிடிக்காது. நீங்க சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. ஆனா கோகோ ரொம்பவே பயந்து போயிருந்தா. அது எப்படி கிறிஸ்மஸ் பிடிக்காம ஒருத்தங்க இருப்பாங்க? ஒருவேளை அவங்க கிறிஸ்மஸ் மறந்துட்டாங்களோ? ஓ ஆமா, கொஞ்சம் கிறிஸ்மஸ் மேஜிக் அவங்க வீட்லயும் இருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு ஐஸ்கிரீம் சுகர் வேணும் ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு. வாங்க போலாம். நம்ம உடனே இப்ப வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு சாயங்காலம் கோகோ அந்த வயசானவங்க வீட்டுக்கு போயிருந்தா. அங்க போனதும் பாட ஆரம்பிச்சா. அதுவும் நல்லா சத்தமா பாடுனா. ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள். இங்க இருந்து கிளம்பி போ பாப்பா. ஹாய் மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள், நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓ, நீ உண்மையை தான் சொல்றியா? ஆமா. நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்பி போயிடு. நான் கிறிஸ்மஸ் ஸ்டார்ல இருந்து எல்லாத்தையும் வெறுக்கிறேன். ஆனா கிறிஸ்மஸை யாராவது வெறுப்பாங்களா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கிறிஸ்மஸ் பிடிக்காதுன்னு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹலோ சிஸ்டர், என்ன சீக்கிரமா வந்துட்ட? அவங்க ப்ரூமால ஒன்னு அடிச்சாங்களா? நீ சொன்னது சரிதான், அவங்க கிறிஸ்மஸை வெறுக்கிறாங்க. சொன்னல பாத்தியா? நீ ட்ரை பண்ண, ஆனா ஃபெயில் ஆயிட்ட. குட் ஜாப். நான் அதுக்குள்ள சொர்ந்து போக மாட்டேன். கண்டிப்பா இதுக்கு வழி இருக்கும். அதுக்கப்புறமா கோகோ திட்டம் போட்டா. அவளுக்கு இருந்த நம்பிக்கையோட வேலைய ஆரம்பிச்சா. அந்த பாட்டியோட வீடையே மொத்தமா மாத்தணும்னு நினைச்சா. இது போதும், கண்டிப்பா இத அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன இது? இல்ல, இந்த குழந்தைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆபரேஷன் ஸ்னோமேனும் ஃபெயில் ஆயிடுச்சு. அவ இன்னும் பல வழிகள்ல முயற்சி செஞ்சா. இங்க இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க போச்சு? இது கண்டிப்பா உங்களை சந்தோஷமாக்கும். அது ஓகே, எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? ஓ, இது ரொம்ப ஹைட்டா இருக்கு. அங்க பாரு. எப்படி இத பண்ண? இவங்க ஸ்ப்ரிங்கிள் கிடையாது, ரொம்ப டேஞ்சரான ஆள்பா.
அப்ப கூட கோகோ கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்ல. என்னோட பாக்கெட் மணி கண்டிப்பா அவங்கள மாத்திடும். அவ ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அங்க கட்டினா. இப்ப கொஞ்சம் லைட் மட்டும் வந்தா நல்லா இருக்கும். யா அந்த ஸ்டார் நல்லா ஒளிமயமா தெரிஞ்சது. ரொம்ப பிரைட்டா ஸ்பார்க்லிங்காவும் இருந்தது. பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. பாப்பா உனக்கு சொன்ன புரியாதா? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிற? மிஸ்ஸஸ் கிரிங்கிளுக்கு அந்த ஸ்டார்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட பிரகாசம் அவங்கள ஈர்த்துச்சு. நீங்க சிரிச்சீங்க, நான் பார்த்தேன். சரி உள்ள வா. சூடான ஹாட் சாக்லேட்டை அவளுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்திருந்தாங்க. அது அவளுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃபை கொடுத்துச்சு. அப்ப ரொம்ப நேரமா தொந்தரவு பண்ணது நீதான்னு சொல்லு. ஆமா, ஆனா நான் நினைச்சதை இன்னைக்கு சாதிச்சிட்டேன். உங்களுக்கு கூட அந்த ஸ்டார்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுல? இருக்கலாம். அதுக்கப்புறம் கோகோ அவங்கள அப்பப்ப வந்து சந்திச்சா. இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்காங்கன்னு பார்க்க வந்தா. மியூசிக் ரொம்ப சத்தமா இருக்கு. ஏதோ நிகழ்ச்சிக்கு போறாங்க போல இருக்கு. நீங்களும் அதுக்கு போக வேண்டியதானே? ரொம்ப முட்டாள்தனம். நான் போய் ஆட ஆரம்பிச்சேன்னா என் கால் உடைஞ்சு போயிடும். என் கால் முடிஞ்சு போயிருச்சு பாப்பா. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஒரு காலத்துல நான் எவ்வளவு பெரிய டான்சர் தெரியுமா உனக்கு? நீங்களும் ஒரு சூப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீயை உங்க வீட்ல வைக்கணும். ஆனா உன்னை நான் வாங்கி அதை டெக்கரேட் பண்ற அளவுக்கு எனர்ஜி இல்லையே. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. என் குழந்தைங்கள சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க ஜிஞ்சர் பிரெட், சுகர் கப் கேக்ஸ் எல்லாம் பிரமாதமா பண்ணுவாங்க. உண்மையாவா? என்னோட ஃபேவரட்ஸ அவங்க கிட்ட சொல்லி செய்ய வச்சேன். நாங்க எல்லாரும் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான் எல்லாம் பேசுவோம். அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓஹோ, அப்படியா? மெலன் கேண்டி கேக்ஸ், ஜிஞ்சர் பிரெட், அது எல்லாமே ரொம்ப வயிறார சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் முறையா அவங்க நல்லா வாய் விட்டு சிரிச்சு கோகோ அப்பதான் பார்த்தா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலையில கோகோ எழுந்திருக்கும் போது அவ கண்ணுக்கு வேற ஒரு ஸ்பார்க்கிள் தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணணும். ஹாய் மா. பை மா. எதுக்காக இப்ப சிரிக்கிறீங்க? அவ இப்போ அவளோட புது பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கோகோ இப்ப கடைக்கு வந்திருக்கா. பாக்ஸ் ஃபுல்லா ஜிஞ்சர் பிரெட் அவ வாங்கியிருந்தா. கூடவே கேண்டிஸும் வாங்கியிருந்தா. ஃபோக்கஸ் கோகோ இதுல விட்டுற கூடாது. அதே போல அங்க இருக்கிற ட்ரீயும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா. இந்த நல்ல காரியத்துக்காக அவகிட்ட இருந்த மொத்த பாக்கெட் மணியும் அவ செலவு பண்ணிட்டா. இத வாங்கிடலாம். ஆனா எப்படி மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிளோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறது? அதுக்கப்புறம் அவ மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை அப்படியே மேலே எடுத்தா. அத ரொம்ப வேகமாவே அந்த பாட்டியோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. ஒரு வழியா யாருக்கும் தெரியாம அவ அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. லக்கிலி சரியான நேரத்துக்கு மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிளும் வெளியில வந்துட்டாங்க. திரும்பவும் வந்துட்டியா? நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். உள்ள வா பாப்பா, உனக்காக நான் பை செஞ்சு தரேன், வா. பாட்டி கூடவே கோகோவும் உள்ள போனா. கோகோவுக்கு டைம் இப்ப கம்மியா இருக்கு. அவ ஒரே ஒரு சொடக்கல அந்த மரத்தை உள்ள கொண்டு வந்து செட் பண்ணிட்டா. அது ரொம்ப ஸ்பார்க்கிலிங்கா இருந்தது. அதுல இன்னும் சில டெக்கரேஷன்ஸையும் அப்பாவ செஞ்சா. ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கிட்டா தப்பில்ல. அவங்க அதிர்ச்சியானாங்க. ஏன்னா இத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத உத்து பார்த்தாங்க. அவங்க கையில வாமான பாயும் இருந்துச்சு. சர்ப்ரைஸ்! நீ ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க கோகோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோகோ ரொம்ப இதமான அந்த பைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட ஜிஞ்சர் பிரெட் இருக்கிற, அதோட கேண்டிகளும் இருக்கிற அந்த மரத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல மியூசிக்கும் ஆன் பண்ணாங்க. அடேங்கப்பா, என்னோட ஃபேவரட் சாங். ரொம்ப நாளாச்சு கேட்டு. இவங்க டான்ஸ் ஆடினா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. கோகோவோட மேஜிக்னால ஆடவும் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த நாளை கழிச்சாங்க. அடுத்த நாள் தான் கிறிஸ்மஸ் ஈவ். கோகோ அவளோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. டியர் சாண்டா, தயவு செஞ்சு நான் கேக்குறத மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள்காக செஞ்சு கொடுத்துருங்க.
நீங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவங்க அவங்கள அடிச்சதா சொன்னாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோகோ அந்த லெட்டரை ஃப்ளேம்ல போட்டுட்டா. கண்டிப்பா இது அவளோட கோரிக்கையை சாண்டா கிட்ட கொண்டு போகும்னு நம்பினா. அதுக்கப்புறம் அவ பேரண்ட்ஸை பார்க்க போனா. அவங்க தன்னோட குடும்பத்துக்காக ரொம்ப பிஸியா குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, ஒருத்தவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்படி செஞ்சா பிரச்சனை இல்லையா? ஓ, யாரு? மிஸ்ஸஸ் கிரம்பிள்னு சொல்லாத. அவங்களோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள். அவங்கள தான் கூப்பிடணும். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருக்குமே பார்ட்டி வரதுல சந்தோஷம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த அநியாயம் பண்றா. இது எங்க போய் முடியுமோ? கோகோ ரொம்ப வேகமா போனா. எப்படியாவது பார்ட்டியை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா. கோகோ, என்னமாச்சு உனக்கு? அது விடுங்க மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள். நீங்க எங்க கூட வந்து லஞ்ச் சாப்பிட வருவீங்களா? மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிளோட முகத்துல ஒரு பெரிய புன்னகையை அவ பார்த்தா. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே பாட்டிய அன்போட அவங்க வீட்டுக்கு வரவேற்றாங்க. டாகுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்ல. நீ தானே கோகோவோட பிரதர்? ஆமா, நான் தான் ஜோஜோ. இந்த குக்கீஸ சாண்டோ தான் என்கிட்ட கொடுத்தான். ஆனா நல்லா அடிச்சு துரத்திட்டேன். குட்டி பையன் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவன் கையில இருந்த அந்த குக்கீஸ் ரொம்பவே வார்மா இருந்துச்சு. அவங்க லைட்டா சிரிக்கிறத கண்டுபிடிச்சதும் அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க நிஜமாவே ரொம்ப காமெடியான பாட்டி தான். கோவக்கார பாட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. பாட்டி குடும்பத்தோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அந்த உணவை ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சதும் மொத்த இடமுமே அமைதியா இருந்துச்சு. டாகிக்கும் பசிச்சது. லஞ்ச் ஒரு வழியா முடிஞ்சது. அங்க இருக்கிற எல்லாரும் குட் பை சொன்னாங்க. மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிளும் அங்கிருந்து கிளம்பினாங்க. கோகோ அவங்கள வீடு வரைக்கும் கூட்டிட்டு போனா. கூட ஒரு பாக்ஸையும் அவ கொண்டு போனா. அது மேல பிரைட்டான ஒரு ரிப்பன் இருந்தது. கோகோ, என்ன இது? கோகோ அதுக்காக அதிகமா சிரிச்சா. அப்புறம் பாக்ஸை ஓபன் பண்ணா. அதுக்குள்ள ஒரு குட்டி கிட்டன் இருந்துச்சு. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. உங்க வீட்ல பார்த்தேன். நீங்க ரொம்ப நேரமா தனிமையிலே இருக்கீங்களா? அது தப்பு. அதான் உங்களுக்கு ஒரு நண்பனை வாங்கிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இப்ப நான் சொல்றேன், இனிமே நான் கிறிஸ்துமஸை வெறுக்கவே மாட்டேன் கோகோ. அப்போ அங்க அந்த நேரத்துல பாட்டிய பாக்குறதுக்கு யாரோ 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள பார்த்ததும் நெகிழ்ச்சியோட போனாங்க. கோகோ அந்த நேரத்துல அவங்களோட அன்பு பரிமாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா. மேரி கிறிஸ்மஸ் மிஸ்ஸஸ் ஸ்ப்ரிங்கிள். அன்னைக்கு ராத்திரி கோகோவோட வீட்ல சின்ன பசங்கள்லாம் சத்தம் கேட்டு எழுந்துட்டாங்க. உனக்கு அது கேட்டுச்சா? எல்லாரும் கீழே போனாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸும் அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. அடடா, அம்மா என்னது இது? அங்க அவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஒவ்வொரு கிஃப்டும் அழகா பாக்ஸ்ல பேக் பண்ணி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க யாருமே இல்லையே. இந்த கிஃப்ட்ஸ் இங்க யார் கொண்டு வந்தா? சாண்டா தான். அவரு தான் வச்சிட்டு போனாரு. கோகோ அதுல இருந்த ஒரு சின்ன நோட்டை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டா. சாண்டா உங்களுக்காக எழுதிக்கிறேன். உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சாண்டா. கோகோ அவளோட சிஸ்டரை ஹக் பண்ணிக்கிட்டா. அவளோட சிபிலிங்ஸும் அவளோட பேரண்ட்ஸும் அதை ரசிச்சு பார்த்தாங்க. இங்க நிறைய பிரசன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சதே நிறைய இருக்கு. கிடைச்சது நிறைய. நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இததான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். கிறிஸ்மஸ்ங்கிறது ஷேர் பண்ணிக்கிறது தான், புரிஞ்சுதா? கேரிங்கோ கூடவே அன்பும் நிறைஞ்சிருக்கணும். எல்லாருமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க.